வந்து என்கிட்ட கரெக்டாக பேசும். அப்போ ஆண்டு அபிஷேகம் பெற்றதுனால கூட ஒரு பக்கம் ஆண்டும் வேணும்னு தோணும், ஒரு பக்கம் அதுவும் நல்லா வந்து நம்மகிட்ட பேசுது அப்படின்ற நினைப்பு எனக்கு வரும் அடிக்கடி. அப்போ என்னை அறியாமலே எங்கே பாட்டு பாடினாலும் அவங்க பிசாசு பாட்டு எங்கே பாடினாலும் அறியாமலே கவனிக்க தோணும். அப்புறம் ஒரு பக்கம் என்ன ஆகும், சிச்சி அப்படிலாம் செய்யக்கூடாது, ஏசுதான் மெய்யானது அப்படின்னு ஒரு பக்கம் இது பண்ணும். அப்படி நான் ரொம்பமா போராடிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் இப்படியும் போராடுவேன், ஒரு பக்கம் வீட்லேயும் அங்கேயும் கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஒரு பக்கம் அந்த பக்கமும் போராடுவேன். அப்படி இருக்கும்போது என்னால் சில டைமில் போராடுறதுக்கே முடியாது, மன அழுத்தம் ரொம்பமா இருக்கும். ஏன்னா சின்ன பிள்ளை கூட, சின்ன பிள்ளையா இருக்கிறவங்க கூட சில நேரத்தில் பசங்களோட சேர்ந்து விளையாடுறதுக்கும் ஓடிடுவேன், கல்யாணம் பண்ணியும் கூட. அப்போ வீட்டுக்கார் வந்து நீ இப்படிலாம் போய் விளையாடக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, நீங்கள் என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க, இப்படிலாம் யாரும் சொல்லிட்டு இப்படி சொல்கிறாங்க, இப்படி ஒரு போராட்டம் இருக்கும். அப்போ ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளான எப்போ 15 வயசில் ரொம்ப மன அழுத்தம் ரொம்பமாக இருக்கும். அப்போ இது யார் பற்றி சொல்கிறது, எப்படி பேசுறது, நமக்கு எதுவுமே தெரியல. ஒரு பக்கம் ஏசப்பா உண்மைன்னு தோணும், ஒரு பக்கம் பிசாசு உண்மைன்னு தோணும். ஏன்னா அது வந்து அம்மா பேசுகிற மாதிரியே பேசும். ஏன்னா அதுக்கிட்ட ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால அம்மா வந்து பேசுகிற மாதிரியே பேசும். ஒரு தாய் எப்படி ஒரு பிள்ளைகிட்ட எப்படி பேசுவாங்க, எப்படி குறைக்கு கேட்பாங்க அப்படின்ற மாதிரியும் பேசும். எது உண்மைன்னு எனக்கு சில நேரத்தில் தெரியாது, தோணாது, யாருக்கு சொல்கிறது. அப்போ நான் ஜெபம் இது மட்டும் சொல்லுவேன் ஆண்டுகிட்ட, ஏசப்பா நீங்கள் தான் உண்மை அப்படின்னு. அம்மா ரொம்ப வைரமாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதில் குழந்தையா இருக்குங்க, ஜுரமாக இருந்தாப்ப நான் பூ போட்டுலாம் வச்சுனாப்ப நான் அந்த பூவை எடுத்து போட்டப்ப தான் அவங்ககிட்ட நீங்கள் சொல்லியிருக்கேன். சரி அப்படி இருந்தோம், இதுவும் ஒரு பக்கம் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன், ஆண்டுகிட்ட சொல்லிட்டே இருந்தேன், ஜெபம் பண்ணல ஆண்டுகிட்ட சொல்லிட்டே இருந்தேன். அப்போ என் பையன் கூட சின்ன பெரியவன் பவுல் அப்போ குழந்தையா இருந்தேன். அப்போ பக்கத்து வீட்டில் அவங்க எப்போ பார்த்தாலும் பூஜை பண்ணிட்டு மணி அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ ஆண்டுக்கு ஒரு நாங்கள் அவங்களும் சர்ச்சுக்கு கூப்பிட்டோம், வாமா நீ சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொன்னாங்க, நீ தான் சர்ச்சுக்குன்னு போகிற, இந்த மாதிரி மாரியம்மாவுக்கு தலைமுறைலாம் பூஜை பண்ணாக்கா அதுக்கும் தான் நீ பார்க்குற வரல, ஒன்று அறியாமே நீ அந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அது சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போகிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏசப்பதான் உண்மை, சும்மா வாய் காட்ட மட்டும் அப்படிதான் வரும் வெளியே. ஆனால் மனசு பூரா அங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும், ரெண்டு பக்கமே என்னால் விட முடியாது அப்படின்னு. அப்போ ஏசப்பாட்ட ரொம்பமா சொல்லிட்டே இருந்தேன், எனக்கு தெரியணும் எது உண்மைன்னு எனக்கு தெரியுமா. ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் ஜெபம் பண்ணுறப்பெல்லாம் ஏசப்பாட்டு நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் கேட்குறப்ப ஆண்டவரும் அதை செய்வார், ஆறுதல் கொடுப்பாரு, சமாதானத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி என் வீட்டுக்கு என்ன கேட்டாலும் அதுவும் செய்வாங்க. ஏன்னா அவங்க ஜெபம் பண்ணி தான் ரட்சிப்புக்குள்ளேயே வந்தாங்க. நீ தான் வந்து யார் சாமி கும்பிடணும், அவங்க சாமி கும்பிட மாட்டா அப்படின்னு சொன்னவங்க ஒரே வாரத்தில் அவங்களும் அபிஷேகம் பேசிருந்தாங்க, அந்நிய பாசெல்லாம் பேசுனாங்க, நல்லா இருந்தாங்க. அதனால எனக்கு ரெண்டு பக்கமும் இது வந்துச்சு. அப்போ எனக்கு தீர்வு கிடைக்கணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன், ஆண்டவருக்கு சொல்லிட்டே இருந்தேன். முடி போட்டுலாம் ஜெபம் பண்ணல, நடக்குதுங்க ஏதாவது வேலை செய்கிறாப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டே சொல்லிட்டே இருப்பேன். ஏசப்பாட்டி எப்போதான் ஏசப்பா எனக்கு இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவும் தெரியல, ஆனால் அந்த பக்கமும் மனசு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு அண்ணா வந்து தெரிஞ்சவங்க, அவங்க வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு ஏதோ வீட்டு கஷ்டத்துக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு எல்லாம் சும்மா பார்த்துட்டு வந்தாங்க. வந்துட்டு நாங்கள் சின்ன குடும்பம் பேசிட்டே இருந்தோம். அவங்க தன்னால அவங்க பேய் வந்து ஆடுறதுக்கு ஆரம்பிச்சு, பேய்னா அவங்க கும்பிட்ற சாமியை வந்து ஆட்டி இருந்துச்சு. எங்களுக்கு புதுசு, அப்படி எங்களுக்கு எதுவுமே தெரியல. குழந்தை இப்படி பக்கத்துலேயே கட்டிட்டு நாங்கள் ஏஞ்சி மூலிக்கு ஒரு ஆளை போய் போய் நின்றுக்கணும். ஐயோ பிசாசு பிடிச்சி வந்து ஆடுது, நமக்கு எப்படி ஓடுறதுன்னு எங்களுக்கு தெரியல, அதை பற்றி எதுவும் எதுவும் தெரியல. அப்போ எங்கள் வீட்டுக்கார் கேட்டாங்க, என்னம்மா பண்ணுறது என்னம்மா பண்ணுறது, நீ எதுவுமே பண்ணாத, பைபிள் எடுத்து கையில் வச்சுட்டு நீ யாருன்னு மட்டும் தெரியும், நீ என்கிட்ட வா அப்படி சொன்னாங்க. இல்லை இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நான் வரல, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க தெய்வத்தை வர வச்சுன்னு போயிட்டு நீ யார் என்னன்னு கேட்டாங்க. அது எனக்கு வெக்கமாக இருக்குது, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. இல்லை வெக்கப்படாத, இயேசு நம்மள சொல்லிடுங்க, நீங்கள் இந்த பக்கத்துலலாம் வணங்குறாங்களே அந்த சாமி தான், நீங்களாம் சாமின்னு சொல்கிறவங்க தான் நான் சாமி, என்னை விட்டுட்டு நான் ஓடி போயிட்டேன், அவங்க ஒளிக்கு முன்னால் என்னை நிற்க முடியல, எரிஞ்சு உடம்புலாம் எடுத்து என்னை விட்டுரு அப்படின்னு சொன்னேன். அப்போ எனக்கு சரி அர்த்தமே அதில் மறுபடியும் சொல்லு அப்படின்னு. இல்லை நான் தான் சரஸ்வதி வந்திருக்கிறேன், என்னை விட்டுட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு. சரஸ்வதினா எனக்கு தெரியாது, இப்படி முழுசாக பேர் சொல்லுவேன். அப்புறமா ஆனால் ராஜ கல்யாணம் அப்படின்னு சொல்லிச்சு. அது இது என்ன இது வந்து பிசாசு தான் பழகுது அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் அந்த ஒன்றும் சரி அர்த்தமே ஆகலை. அப்படி திருப்பி எதுக்கு புரியாமல் இருந்தது, எனக்கு கருத்து இறந்து நான் ஓடி போயிடுறேன், நான் பக்கமே திருப்பியே பார்க்க மாட்டேன், எனக்கு உடம்புலாம் இருக்குது, உங்கள் ஒளிக்கு முன்னாலே என்னால் நிற்க முடியல அப்படின்னு சத்தம் போச்சு. அப்போ நினச்சேன், அப்போ சத்தமாக தான் சொன்னேன், சரி அப்படின்னா இத்தனால தான் நீ என்னை சும்மா வந்து தாய்மேரி எனக்கு பேசலையா மாட்டேன், நான் நம்பணும் இல்லையா, உங்கள் அம்மா சொல்லிட்டு நம்பணும் இல்லையா, ஆனால் ஏசாமிக்கு முன்னால் நீ என்னால் நிற்க முடியாது, நீ சொல்கிறத அப்போ நீ சாமியே கிடையாது, நிச்சயமா
சும்மா ஏமாத்துறேன், உன்னை பார்த்து நான் பார்த்து எப்படி ஏமாந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாகவே சொல்லிட்டு எனக்கு ஏற்கனவே பேசினதுனால எனக்கு அப்படின்னு சொல்லி இனி இந்த பக்கமே திரும்பி பார்க்காத, இல்லை நான் பார்க்கவே மாட்டேன் எங்கள் வீட்டில் நீங்கள் கும்பிட்றது தான் ஏசப்பா தான் ஒரிஜினல், அதுதான் உண்மையானது, அக்னி அதுதான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்படின்னா ஏசப்பா என்ன மனசு ஏசப்பா பேச தெரியாம இது பக்கமும் இந்த பக்கமும் எடுக்கவே மாட்டேன், நான் சாவலுக்கு ஒன்றுக்கு நான் தூரம் போகவே மாட்டேன் அப்படின்னு நான் தூக்கலை பண்ணி ஜபம் பண்ணிட்டு அந்த அண்ணா மேலே பிடிச்சி ஓடி போயிட்டு இப்போ அந்த அண்ணா ஒசூர்ல ஊழியக்கார ஆண்டு தான் உண்மையானவங்க சொல்லிட்டு ஆண்டுக்காக அவங்க குடும்பம் அந்த அக்கா அந்த அண்ணா எல்லாம் ஆண்டுக்காக உண்மை செஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை ஒவ்வொரு வருஷமும் ஆண்டு என்னோட ஒரு அற்புதம் நிச்சயமாக சேர்ந்துட்டு வருவாரு. மனுஷர் பார்க்கும்போது அதேமாரி நான் நல்லா பேசுறது ஸ்போக்கில் பேசுறது வந்து இந்த 10 வருஷமாக தான் நானே கிட்ட பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி பேச மாட்டேன், எல்லாருக்கும் அம்மாவுக்கு தமிழ்லாம் தெரியும், நிமிந்து கூட பார்க்க மாட்டேன், யாரோடும் பேச மாட்டேன். இப்போ ஏன் அப்படி பேசுகிறேன் அப்படின்னா அது சரி எத்தனை நாளைக்கு அப்படியே மௌனமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆண்டு பற்றி அவங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு சில பேருக்கு சந்தேகம் கூட தோணும். அவங்க மூலிமா அவங்களுக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்ன காணுறது நான் பேசுகிறேன், இல்லைன்னு சொல்லலை, நான் பேசுகிறேன் இல்லைன்னு சொல்லிக்கல. ஆனால் நான் எந்த அர்த்தத்தில் பேசுகிறேன்னு எசப்பாக்கு மட்டும்தான் தெரியும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது அது கூடாத காரியம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை பார்க்கவே முடியாது, பார்க்க முடியாது மட்டும் இல்லை வார்த்தை கூட கேட்க முடியாது. ஆனால் நம்ம இறுதியும் ஆண்டு பார்ப்பாரு, நிச்சயமாக ஆண்டு பார்க்குறாரு. ஒவ்வொன்று ஒன்றும் நம்ம பேசுறதுன்னு ஒன்றும் எது இதுவாகிட்டு போகிறதில்ல. ஆனால் நம்ம வார்த்தை எப்படி இருக்குது, நம்ம அது மனசார பேசுகிறோமா இல்லை எப்படி இருக்குது, நம்மளுடைய என்ன இறுதியும் தான் முக்கியம். ஆண்டுக்கு நம்மளுடைய இறுதி தான். ஆண்டு எவ்வளோ அற்புதம் செஞ்சுக்கிறேன், நான் தற்கொலை பண்ண போயிருக்கிறேன், அதுலேருந்து மீட்டாரு. என் பசங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய பெரிய ஆபத்துலாம் வந்துருக்கு, எவ்வளோ ஆபத்துல விடுவிச்சு இப்போ நான் சாட்சியாக இருக்கேன்னா அது ஆண்டுடைய கிருபை தான், ஆண்டுடைய தயவு. அது மட்டும் இல்லை அம்மா தம்பிங்க எனக்காக எல்லாம் ஜெபம் பண்ணிட்டாங்க. இப்போ இடையில நீங்களும் நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, அது நல்லாவே தெரியுது. அந்த ஜபம் என்னை தாங்கிறதுனா ஆண்டு தான். நான் இந்த மனுஷன் ஒரு நாளும் நான் நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்னா இப்போ 10 வருஷம் 12 வருஷம் ஆச்சு. இன்னமும் அந்த வலி வேதல இருந்து அந்த இதுலேருந்து என்னால் விட்டுட்டு இன்னமும் நான் வெளியே வரல. எனக்கு அது நல்லாவே தெரியுது. எனக்கு அந்த குடும்பத்து மேலே அந்த அளவுக்கு நான் ரொம்பமாக நேசித்தேன் அப்படின்னா என் குடும்பம் மட்டும்தான் இருக்குது. அது என் குடும்பத்தை மட்டும்தான் நேசிப்பேன், மற்றவங்களாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு என்னோட ஆர்வத்தில் எனக்கு. அவங்க எது செஞ்சாலும் ஒருத்தனால நம்ம அனுபவிச்சிட்டோமா, அவங்க தப்பே செஞ்சால் கூட அது நம்மளுக்கு தப்புன்னு தோணாது. ஏன்னா அன்பு அவ்வளோ வலிமையானது, விசுவாசத்தை காட்டிலும் அன்பு பெருசு அப்படின்னு வேதத்தில் மட்டும் இல்லை, அது என் உணர்வில் என் மனசாலும் நான் உணர்ந்துருக்கிற ஒரு நாள் அனுபவிச்சிட்டோம்னா அது யார் எப்போ தப்பான கருத்தை அவங்களால சொன்னால் கூட அது ஏற்றுக்கிறதுக்கு மனசு வராது. அதேமாரி நம்ம சும்மாவும் ஏதாவது இது பண்ணிட்டு சமாதானத்துக்கு எடுத்துக்கூடாது, நம்மளே சமாதானத்துக்கு எடுத்துக்கூடாது. அதுக்கு ஆதாரமும் சாட்சியும் கூட நானும் கூட ஏசப்பா தான் உண்மை. உங்களுக்கு சின்னதாக டவுட் வந்துச்சா கல்யாணம் பண்ணவங்களுக்கு சொல்கிறேன் நான், ஆம்பளை புருஷன் மேலையா இல்லை மனைவி மேலே சந்தேகம் வந்துச்சா நீங்கள் யாருக்கு போய் சொல்லாதீங்க, கிச்சன் பண்ணிக்காதீங்க. ஏசப்பா கிட்ட நீங்கள் எந்த வேலை செஞ்சுருந்தாலும் அந்த வேலையோட நின்றுன்னு ஏசப்பா எனக்கு இப்படி தான் இருக்குது மனசுக்குள்ளே அப்படி ஒரு டவுட் வந்துருக்குது, அது பொய்யா உண்மையா, அது எங்களுக்கு சமாதானத்துக்கு எடுத்துக்கூடாது. ஏன்னா புதுசு மாட்டாட்டி பிரிஞ்சிருக்கவே கூடாது, ஒரு எண்ணத்தில் கூட பிரிஞ்சிருக்கூடாது. எண்ணம் பிரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம் அந்த இடத்துல பிசாசு வந்து ஆட்சி செய்யலாம். அப்போ நம்ம சமாதானம் கெட்டு போயிடும், சந்தோஷம் கெட்டு போயிடும், பிரிவினை வந்துடும். அதனால பாதிக்கப்பட்டு பசங்க தான் கொஞ்சம் கூட மனசு சோர்ந்து போகக்கூடாது. அந்த இடத்துக்கு மட்டும் 3ஆவது ஆள் நிச்சயமாக உள்ளே வரத்துக்கு கணவன் மனைவி இடம் கொடுத்துட்டே கொடுத்தாங்க. 2 பேரும் கணவன் மனைவி ஒரே சரீரமாக இருக்குது, ஒரே மாசமாக இருக்குன்னு வசனம் சொல்லுது. எண்ணத்துலே ஆகட்டும் சரீரத்திலே ஆகட்டும் பிரிவே பிரியாது, கருத்து வேறுபாடு வரவே கூடாது. யாராக இருந்தாலும் சரி கருத்து வேறுபாடு வந்துச்சு அது பிசாசு அந்த இடத்துல நடுவில் பிசாசு வந்துடும். பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிட்டு ஃபுல்லாக பிரிச்சுட்டு போயிடும். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. பிரிச்சு பிற்பாடு வாக்குவாதம் பண்ணுறது சரியில்லாது, அது நல்லது இல்லை. அதனால் டவுட் வரும்போது ஏசப்பாட்டு சொல்லிடுங்க, ஏசப்பா எனக்கு இப்படி தான் இருக்குது, எனக்கு இப்படி தான் மனசுக்குள்ளே இப்படி தான் இருக்குது அப்படின்னு ஆண்டுகிட்ட சொல்லுங்க. பரவாயில்ல மனசுக்கிட்ட சொன்னால்